நாளைதோறும் புதியவை. நமது நோக்கம் மார்ச் 31. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:5. நான் மிகவும் பயனற்றவனாக உணர்கிறேன் என ஹெரால்ட் கூறினார். விதவைகள், ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் குழந்தைகள் தங்கள் சொந்த குடும்பங்களுடன் மும்முரமாக இருக்கிறார்கள். சுவரின் நிழல்களை பார்த்து கொண்டு அமைதியான மதியங்களை செலவிடுகிறார்கள் என அவர் தனது மகளிடம் அடிக்கடி கூறுவார். எனக்கு வயதாகிவிட்டது, நிறைவான வாழ்க்கையும் வாழ்ந்துவிட்டேன். இனி எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. தேவன் என்னை எந்த நேரத்திலும் தம்மிடத்திற்கு அழைத்துச் செல்வார் என்பார். இருப்பினும் ஒரு பிற்பகல் உரையாடல் ஹெரால்டின் மனதை மாற்றியது. என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவருடைய குழந்தைகளுடன் சில பிரச்சனைகள் இருந்தது. அதனால் நான் அவருக்காக ஜெபித்தேன் என்று கூறினார். பின்னர் நான் அவருடன் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுதுதான் என் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர்கள் இருக்கும் வரை நான் அவர்களுக்கு இரட்சகரை பற்றி சொல்ல வேண்டும் என்றார். ஹெரால்ட் தனது விசுவாசத்தை எப்போதும் போன்ற சாதாரண சந்திப்பில் பகிர்ந்தபோது அவரது அயலகத்தாரின் வாழ்க்கை மாறியது. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொருவரின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட 2 பெண்களை பற்றி குறிப்பிடுகிறார். பவுலின் இளம் சக ஊழியனான தீமோத்தேயுவின் வாழ்க்கையில் அவரது பாட்டி லோவிசாள் மற்றும் தாயார் ஐனிகேயாள் ஆகியோர் மாயமற்ற விசுவாசத்தை கொண்டிருந்தனர் என காண்கிறோம். ஒரு சாதாரண குடும்பத்தில் அன்றாட நிகழ்வுகள் மூலம் இளம் தீமோத்தேயு ஒரு மாயமற்ற விசுவாசத்தை கற்றுக்கொண்டார். அவருடைய வளர்ச்சி இயேசுவின் உண்மையான சீசனாகவும் இறுதியில் எபேசு தேவாலயத்தின் தலைவனாகவும் அவனுடைய ஊழியத்தை வடிவமைத்தது. நம்முடைய வயது, பின்னணி அல்லது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் நமக்கும் உண்டு. இயேசுவை விசுவாசிக்கும்படி மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளுக்காக நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். இன்னும் நம்முடைய நோக்கம் முடிவடையவில்லை. இருக்கும் வரை ஊழியம் செய்வோம். ஜெபம். அன்புள்ள இயேசுவே, உமது அன்பை அறியாதிருக்கும் மக்களுக்கு சொல்ல என் இருதயத்தையும் திறவும். ஆமேன்.